சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டிங் தான். அதில ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. பெரிய கூட்டம் வந்திருக்கு. உற்சாகமா இருந்தாங்க. முழுக்க முழுக்க கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பாடல் ஒண்ணு வெளியிட்டாங்க உங்க விஜய்ன்ட்டு. அந்த பாடல்ல நெறைய வரிகள் விஜயே பாடியிருக்காரு. ஸோ முழுக்க முழுக்க அவங்கள பெருசா ஒரு எலக்ஷனுக்காக வேலை செய்றதுக்கு தயார்படுத்தின ஒரு மாநாடா இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில மாநாடு சக்சஸ் தான். நீங்க எக்ஸிகியூஷன்ல நெறைய இஷ்யூஸ் இருக்கும். ஒண்ணு கவர்ன்மென்ட் சைட்லேருந்து வரக்கூடிய இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, அரசு அத செய்யும்னு நம்ம நம்பல. பட் நீங்க அதையும் தாண்டி நேரடியா மேலிடம் வந்து செய்யணும் வேண்டாம். நார்மலா அந்த தொகுதியில இருக்க எம்எல்ஏ ஒரு வேலை செஞ்சாலே போதும். அந்த மினிஸ்டர் வந்து ஸ்டாலின்ட்ட கேட்காமலே ஒரு வேலைய செஞ்சுருவாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அந்த தொகுதி எம்எல்ஏ, அந்த மாவட்ட செயலாளர் ஒண்ணு செஞ்சுருவாங்க. கரெக்ட்டா? ஓ! எங்க ஊர்லயே வந்து போடுறேன் பார்த்துக்கலாம்ன்னு ஒண்ணு செய்வாங்க. ஒன்று. இன்னொன்று, இதெல்லாம் தாண்டி தான் நாங்க கட்சி நடத்தணும். அவ்வளோ எளிமையா நீங்க வந்து கட்சி நடத்திற முடியுமா? இல்லையா? இதெல்லாம் இது இது ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒண்ணு. இன்னொன்று அதே அதே மாதிரி உள்ள அது ஒரு மின்கம்பம் சாரி கொடிக்கம்பம் விழுந்துருச்சு. இந்த மாதிரியான தண்ணி பிரச்சனை இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இதுவும் வரதான் செய்யும். எக்ஸிகியூஷன்ல இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் இல்லாம எப்படி வந்து இருக்கும்? நாங்கலாம் மாநாடுக்கு போயிட்டு காலையில போயிட்டு ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம நள்ளிரவு முடிஞ்சு கிளம்பி அடுத்த நாள் விடியகாலம் வந்து வீட்ல சாப்பிட்ட நாட்கள்லாம் இருக்கு.